கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை கேட்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவர், உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதிசயங்கள் நடக்கப் போகிறது. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. இயேசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு, கர்த்தருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துவீர்கள். அதாவது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பிரசித்தப்படுத்துவது என்று சொன்னால், அநேக இடத்திலே அதை நீங்கள் சொல்லி தேவநாமத்தை உயர்த்தப் போகிறீர்கள். நம்முடைய ஆண்டவர் அதாவது பலத்த செய்கைகளை செய்கிறவர். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலே 46வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டிகளை முறிக்கிறார், விரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களா, யுத்தங்களை ஓய பண்ணுகிறாரா? யுத்தத்தை அமைதிப்படுத்தும்படியாக ஈட்டி ரதங்களை அவரே எரித்து போடுகிறார். அது கர்த்தருடைய செய்கை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பலத்த செய்கைகளை செய்கிறவர். எது வேண்டுமானாலும் செய்வார். நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே மற்றும் வேலையிலே, வியாபாரத்திலே, எல்லா காரியத்திலும் அவரால் பலத்த செய்கைகளை செய்ய முடியும். விசுவாசிப்பீங்களா? நிச்சயமாக செய்ய போகிறார். பலத்த செய்கைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கும் சில காரியம் நடக்க போகுது. இதை நீங்கள் பிரசித்தப்படுத்துவீங்க, சொல்லுவீங்க. அதாவது இயேசப்பா ஒளிச்ச நாட்களில் அவருடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரம்புவதற்கு காரணம் அதுதான். அவர் செய்ததை எல்லா இடத்துலையும் போய் ஜனங்கள் சொன்னாங்க. சில இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். இருந்தாலும் போய் சொன்னாங்க. அதை கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இயேசப்பாவை தேடி வர ஆரம்பித்தாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்த போகிறீர்கள். அது நிமித்தம் இயேசப்பாவுடைய நாம மகிமைப்பட போகிறது. அநேகர் இயேசப்பாவை அறிய போகிறார்கள். கர்த்தருடைய சபைகளை தேடி வரப்போகிறார்கள். பரலோகம் நிரம்ப போகிறது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், கர்த்தருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள். ஆமாண்டவர், இதோ உங்களுடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்தத்தக்கதான அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் செய்யும்படியாக உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். பலத்த செய்கைகளை செய்யும், பலத்த செய்கைகளை செய்யும். ஆச்சரியப்படும் அளவுக்கு, அதிசயப்படும் அளவிற்கு எல்லாரும் கண்டு கொள்ளத்தக்கதாய் உம்முடைய நாம உயரத்தக்கதான செய்கைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையில், இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதல் குழந்தை பாக்கியத்தை தாரும், வேலை இல்லாதலுக்கு வேலையை தாரும், வழக்குகளில் உடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க செய்யும். எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நல்ல முடிவுகளை கொண்டு வார். நன்றி. விசேஷமாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துவதற்கு ஏற்றபடி ஒரு அற்புதம் எங்களுக்கு ஆண்டவர் செய்துவிட்டார் என்று சாட்சி கொடுக்க கிருபை தார். நன்றி. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை உமக்கென்று எழும்ப பண்ணும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.